அனைவருக்கும் வணக்கம். நீயா நானா அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் வந்து டிவியில் அன்றைக்கி ஒளிபரப்பிட்டு இருந்தது. அப்போது இதில் பேய் ஆவின்னு போடல, அவங்க பேய் பிசாசு பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்பவராக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே அந்த சப்டைட்டில் சொல்லுது அடுத்த ப்ரோக்ராமுக்காக. அப்போது அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சிவா சார்கிட்ட அனுப்புனேன். அனுப்பி, சார் நீங்கள் இதில் கலந்துக்கணும், நீங்கள் இவங்க பேயின்னு சொல்கிறாங்க, அது நம்மக்கிட்ட ஆன்மா பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இருக்குது, ஒரு சொல்யூஷனும் இருக்குது, ஏன்னா பயமுறுத்துறதும் இல்லை, அது ஏன் வருது, ஏன் எப்படி அதை தற்காத்துக்கலாம், நம்மக்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை ஒரு ஒரு பல மக்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அவேர்னஸ் இதுவாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் சாருக்கு அனுப்புகிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் சார் தான் பங்கு பெறணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சேன். பட் ஆனால் ஏதோ அவருடைய பிஸி ஷெட்யூலில் அவங்க குறிப்பிட்ட அந்த டைமில் சிவா சாரால் வர முடியல. ஆனால் சிவா சார் கண்டிப்பாக நீங்களும் பானு மேடமும் போய் முதல்ல ஆன்மா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். அதாவது பேய் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆன்மான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முறை பற்றி நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் போகணும். இதில் நம்ம நிறையா ஒரு அவேர்னஸ் கொண்டு நிறைய பேரை இதிலேருந்து கொண்டு வந்திருக்கோம், அந்த சிக்கலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆன்மா பற்றி அந்த பயத்தெல்லாம் போக்கி தெளிவாக ஒரு விளக்கமும், அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னாலும் அதை பற்றி அதுக்கான சொல்யூஷனும் சிம்பிளாக ஒரு அறிக்கை மூலமாக கொடுக்கறதும் பிவிஹெச்சோட ஸ்டைல். அதனால் அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சார் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாரு. அதனால் நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம். ஆனால் போய் கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிருச்சு, அது அங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த எதிர் தரப்பினரோ இல்லை அந்த கோபி அண்ணாவோ அதை நடத்தினவரோ சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கோ இந்த எனர்ஜி அப்படிங்கிற பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லை. அவங்களுக்கு இதை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை விட இதை எப்படியாவது தவறுன்னு சொல்லி நிரூபிச்சிடணும் அப்படின்னு, ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கன்க்ளூஷனோட வந்துட்டாங்க. அந்த பக்கத்துக்கு ஒரு காமெடி நடிகர் இருந்தார். அவர் பேய் பற்றியே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம், அது ஒரு அதை நம்பிக்கை, அதை பற்றி சொல்லிட்டு விட்டார். இந்த பக்கத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு யாரும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டதுனால அதுக்கான மெனக்கெடுதலும் இல்லை அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் இருந்தவங்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்தது எப்படின்னா, இந்த சாமியாருங்க அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு லாஸ்ட் டைம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் இதெல்லாம் போய் அப்படின்னு, அதாவது பார்க்க முடியாத சில விஷயங்களை ஈஸியாக நம்ம கேலி பேசிடலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக எல்லாரையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது இப்போது நம்ம பிவிஹெச் வந்ததுக்கப்புறம் இது ஒரு சார் இது அழகாக ஒரு விளக்கமும் அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கொடுக்கறதுனால அவங்க சொன்ன மாதிரி படித்த மக்களும் வராங்க. எஸ், லாஸ்ட்டு டைம் நம்ம டாக்டர்ஸு, சைக்காலஜிஸ்ட்டு இவங்க எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம், என்னதான் மருந்து மாத்திரை எல்லாமே ஒரு தீர்வாக மெடிக்கல் அசோசியேஷன் படி வழங்கப்பட்டாலும் ஓகேங்களா, ஆனாலும் சில பேஷண்ட்டு இங்கே பெட்டை காலி பண்ணாமல் படுத்திருக்காங்க. இது ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொன்ன ஒரு வாக்குமூலம். அதுக்கான விளக்கம் உங்கள் வகுப்பில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டியாலஜிஸ்ட் கடந்த வகுப்பை, இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பை அட்டன் பண்ணிட்டு போனார். அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி அனுப்புனார். அவங்க ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த கார்டியாலஜிஸ்ட் அவரோட மகனை கூட்டிகிட்டு வரார். நம்ம கிளாஸில் பயன்பட்டு போகிறாங்க. அது தவிர நிறைய டாக்டர்ஸ் இதை ஒரு சப்போர்ட் இதுவாக வச்சுக்கிறாங்க. எந்த மருத்துவ முறையும் முழுமையானது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, இந்த கந்திருஷ்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வர்றது, ஒரு எனர்ஜி அட்டாக்ஸ், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பொதுவாக நான் பார்க்கல, அதனால் இது இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அதனால் என்னால் அவங்கள புரிஞ்சிக்க முடியுது. ஒரு 12 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு பிவிஹெச் ஒர்க் ஷாப் முன்னாடி
என்கிட்ட இது சொல்லியிருந்தா கூட நான் வந்து இதை நம்பியிருக்க மாட்டேன் மேபி. ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய சொல்யூஷன் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றத்தாருங்க இதில் எப்படி பயன்பெறாங்க, இது எவ்வளோ எளிதான விஷயம். இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அடிக்க வாசிக்கிறோம். நம்ம சார் அங்கேருந்து ஹீல் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு காஸ்மிக் பீயிங்ஸ் அந்த மாதிரி யார் இருக்கா, அவங்களுடைய டீச்சிங் என்ன, இது வந்து கர்மாப்படி நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம டயட்டு, இது மாதிரி எல்லா விஷயமும் சார் சொல்லும் போது எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவ் எனர்ஜி ஆத்மான்னு நம்ம சொல்கிறதில்ல. சில நேரம் பல நேரம் உணவு முறை மாற்றம் அதை தான் முன்வைக்கிறாரு சார். அது தவிர அறிக்கைகள், ஆமாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரதும் நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லும் போது அது ஒன்லி செய்வினை பேய் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஜெலஸ் எனர்ஜி, ஒரு ஆங்கர் எனர்ஜி, ஒரு கோபம், ஒரு மனஸ்தாபம், குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒரு மனஸ்தாபம், இந்த மாதிரி எல்லாமே தான். அந்த எதிர்த்தரப்பினரில் நீயானால அவங்க யாருமே நம்ம வகுப்பை அட்டன் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை. அவங்களுக்கு இதை பற்றிய ஒரு இன்டர்நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி இது பண்ணி அவர் ஜிகேங்கிறவரும் கோபி அண்ணாவும் ஒரு எபிசோடு முடித்து ஒரு டிஆர்பி பண்ணி அவர் இதை பண்ணணும், அவ்வளோதான். ஒரு விறுவிறுப்பான ஒரு 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 நிகழ்ச்சியை கொடுத்துடணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இதுக்கான ஒரு தேடுதல் அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை, ஒரு மெனக்கெடுதலும் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு ஃபோனில் பேசுகிறத வச்சு அவங்களா இது வந்து இதுன்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. இது ஒரு கல்ட்டு, இது வந்து நம்ம டொனேஷன் வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு நக்கலாக அதை பேசிட்டு போகிறது ஈஸி. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நிஜமாகவே மக்கள் இதில் வந்து ஏமாற்றப்படுறாங்களா இல்லை பயனடைகிறாங்களா, ஏன் படித்த மக்களும் இதில் வந்து டாக்டர்ஸு, இந்த மாதிரி இன்ஜினியர்ஸு, இவங்கெல்லாம் கூட ஒரு சொல்யூஷனுக்காக வந்து அதில் பயன்பட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கூட அவங்க சிந்திக்கலை. அதுக்கப்புறமும் அவங்க அதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோவும் போடுறது ரொம்ப மன வருத்தத்தை தருது. பரவாயில்ல, அது அவங்களுடைய அறியாமல். ஆமாம், இது அறியாமல் தான். அவங்களுக்கு இந்த எனர்ஜி பற்றி ஒரு அறியாமல். எனர்ஜி அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த கெமிக்கல் எனர்ஜி, இது வாட் எவர் இந்த சயின்ஸ் அப்படின்னு அவங்க நம்புறது வந்து ஒன்லி இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்த்து அதை அப்ரூவ் பண்ணி அதை ஒரு இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இது மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதே மாதிரி தியோசாஃபி பற்றியும் அக்கால்ட் சயின்ஸை பற்றியும் சொல்லும் போது அவங்க அக்கால்ட் சயின்ஸுங்கிறது சூடோ சயின்ஸ் மேக் சயின்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அக்கால்ட் சயின்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. அதுக்காக தியோசஃபி நம்ம சார் சொல்கிற மாதிரி அந்த கிங்டம் ஆஃப் காட்ஸ் புக்ஸு இதை பற்றிலாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. தியோசாஃபிக்கல் சொசைட்டி 100 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதில் நிறையா கிளார்வாயன்ஸ், கிளார்ஆடியன்ஸ், கிளார்சென்சிட்டன்ஸ், அதாவது இந்த சில விஷயங்களை உணரக்கூட மனித சமுதாயத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சியில் சிலரால் சில விஷயங்களை பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு சாதாரண எல்லாருக்குமே கண்ணு மூக்கு வாய் இருக்கிற ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சில மனிதர்களால் சில விஷயங்கள் உணரப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, நுகரப்படுகிறது. ஐம்புலன்கள்லேயும் சில விஷயங்கள் அவங்க மற்றவங்களை விட பார்க்குறாங்க. இது பரிணாம வளர்ச்சியில் வந்த ஒரு விஷயங்கள். இது வந்து பழங்காலமாக ஒரு சின்ன குரூப்பில் இருந்தது. லைக் சித்தர்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க சில விஷயத்த பார்த்தாங்க, சில விஷயத்த விவாதமாக வச்சாங்க. ஆனால் அதை சொல்ல முடியல. ஒன்று அவங்கள வந்து கடவுளாகவும், இல்லை அவங்கள வந்து ஒரு சாமியாராகவும், இல்லை ஒரு நெகட்டிவான ஆளாகவும் பார்த்தாங்க. ரெண்டும் இல்லாமல் அவங்களும் மனிதர்கள் தான். அவங்க சில விஷயத்த பார்க்குறாங்க. சில கண்ணுக்கு பார்க்க முடியாத, சிலரால் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ஒரு தாட் ஃபார்ம்ஸாக இல்லை ஒரு எனர்ஜியாக அது இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து தெளிவாக நம்மளுடைய வேதங்களில் அங்கே இதில் ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா இது எல்லாமே வந்து பல காலமாக இருக்குது, வேதங்களில் இருக்குது. இதை பற்றி எல்லாமே வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பாதி பேர்கிட்ட பார்க்க முடியல, பாதி பேருக்கு பார்க்க முடியுது. இதுதான் வந்து இந்த விவாதம். பார்க்க முடியாதவங்களுக்கு
பார்க்குறவங்க சொல்கிறது புரியறதில்ல. அதை அனுபவித்தவங்க செய்கிறது புரியறதில்ல. இது மாதிரினா சிம்பிளாக சொல்லலாம். வலின்றது என்னன்னே தெரியாமல் வளர்கிற ஒரு அனுபவமே இல்லாதவங்களுக்கு வலினா எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு காயமோ ஒரு ஒரு வலியோ வரும்போது தான் வலினா என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த எனர்ஜி அட்டாக்ஸும். அந்த தலைவலியோ இல்லை அந்த ஒரு நம்மளை மீறி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. நம்மளோட உடல் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, நம்ம எமோஷன் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்குது, எதனால் என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது இதனால தான், இதுதான் சொல்யூஷன். சிம்பிளாக நம்ம வந்து அதை செய்கிறத நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம். சிவா சார் வந்து இது ரொம்ப மேக் இட் சிம்பிள். அதே மாதிரி நம்ம வந்து அவங்க சிவா சார்னு சொல்லும் போது அவங்க வந்து அதை நம்ம வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் நம்மளுடைய குரூப்பை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு மனிதர் நிஜமாகவே ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வும் ஒரு வழியை போக்குறதுக்காகவும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இறங்கி பல நாடுகளுக்கு போய் அதை வந்து வாலண்டியராக இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வராரு அப்படின்னும் போது அதை கேலி பேசுறது, அதை தவறாக எடுத்துக்கிறது, அவருடைய நிறுவனத்தை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறது வேதனையை கொடுத்தாலும் அவங்களுடைய அறியாமைக்காக அதை நம்ம மன்னித்து மறந்துடலாம். ஆனால் நான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா, யார் வேணால் இதை வந்து நம்ம நிறுவனத்தை பிராணா வயலட் ஹீலிங்கிறது இந்த இன்ட்யூஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க, பிராண்டிங் பண்ணுறோம், கல்ட் பண்ணுறோம், அதெல்லாம் அவங்களுடைய வாதம். பட் ஆனால் இதில் நம்ம யாரையும் வற்புறுத்துறதில்லைங்கிறது இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை லைட்டாக ஒரு தேவைக்கே எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி தேவைப்படுறவங்கள பார்க்கும்போது சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமாக இதில் தங்களுடைய ஒரு பங்கை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதில் நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவை. இந்த ஜிகேவோ இல்லை இந்த கோபி அண்ணாவோ யாருமே இந்த ஒரு அட்டாக்கு அவங்களுக்கு வரல, அவங்களுக்கோ அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ வரல. அதனால் அவங்க பார்க்கல, அதனால் அவங்க உணரலை, அதனால் அவங்க இதை நம்பலை, அதனால் இதை அவங்க கேலி பேசுகிறாங்க. இதை வந்து நம்ம மன்னித்து மறந்துடுவோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விதை விதைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேளை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து அவங்க தேடுதல் வரும்போது பல மருத்துவத்துலேயும் பல இதுலேயும் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காத போது அவங்க கண்டிப்பாக நம்மளை அணுகுவாங்க. அப்போது நம்ம ஒரு திறந்த மனதோடு அவங்க இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு இந்த அறிவை கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சார்ந்தவங்களை இந்த மாதிரி எனர்ஜி அட்டாக்ஸ்லேருந்து பாதுகாத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக நம்ம நடத்துவோம். இதுக்காக நம்ம வந்து எந்தவித ஒரு மன வருத்தமோ அடைய தேவையில்லை. எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோம், அதாவது பிளெஸ்ஸிங் பண்ணுவோம். அவங்களுக்காக நம்ம டிவைன் ஃபயர் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நன்றி.